ஹலோ, நான் தான் பேர்கஸ். நான் பிரிட்டிஷ் ராணுவ படையில் 2 வருடம் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த காட்டை சுற்றி தான் பார்க்க போறோம். வாங்க காட்டுக்குள்ள போவோம். இந்த காடான பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எந்த வேளையிலும் எந்த அனிமல்ஸ் நம்மள வந்து தாக்கலாம். ஆமா, கொஞ்சம் மெதுவா வாங்க. காட்டு விலங்குகள், சிங்கம் மற்றும் புலி அதிகமாக இந்த இடத்துல நடந்து செல்லும் பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளவு எங்கேயும் போக முடியாது. பக்கத்துல தான் ஒரு மான் நிக்குது. இந்த காடான பகுதியில் போறதுக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நண்பா, என்ன சொல்ற? ஆமா, இங்க பாம்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ இந்த சந்திரமுகி படத்துல இருந்த பாம்புலாம் இங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தாங்களாம். பிடிச்சிட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வந்து விட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க. இங்க பாருங்க, இந்த வனப்பகுதியில நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். யானை பாத்ரூம் போய் வச்சிருக்கீங்க. யாரும் சவுண்டு போடாதுங்க. ஏதோ சவுண்டு கேக்குதுடா. என்ன சவுண்டு? கொஞ்சம் அமைதியாவே போனோம். ஏன்னா சிங்கம் மற்றும் புலிக்கு ரொம்ப மோப்ப சக்தி அதிகமா தெரியும். அதனால இந்த வேளையில எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு. நாங்கெல்லாம் ஆர்மியில இருந்தப்போ எவ்வளவு பெரிய புளிய பார்த்தோம் தெரியுமா? சும்மா இல்ல, ஷர்ட்டே பாருங்க. சும்மா இல்ல, ஷர்ட்டை பாருங்க. எங்க ஷர்ட்டை பார்த்தாலே புலி பயந்து ஓடும். நண்பனோட சிறுத்தையும் புலியும் சேர்ந்த மாதிரி போட்டுருக்கோம் பாருங்க. யாராலையும் தடுக்க முடியாது. இந்த காடான பகுதிகளில் எங்களுக்கு போகும் வழி இல்லை. மரம், செடி, கொடி எல்லாமே சேர்ந்து அடைஞ்சிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க, இவ்வளவு இடம் மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்கு. போய் பாப்போமா? போய் பாப்போம். நீ எங்க போக முடியும்? ஃபுல்லுமே அடைஞ்சு கிடக்குற மக்கா. இங்க ஃபுல்லா மான் எல்லாம் வரீங்கட்டி, அதனால கொஞ்சம் பாதுகாப்பாரு. மான் நம்மள ஏதாச்சும் செய்யுமா? சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஏன்னா கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கு. கேட்டியா? இதை குத்துதா? என்ன சவுண்ட் கேட்டு? இல்ல, போ இப்படியே போ உள்ள போ. பல நாளுக்கு முன்னாடி இந்த மரம் சாஞ்சி கீழே விழுந்துட்டு. கேட்டியலா? ஆமா, சாஞ்சி கீழே விழுந்ததுனால அந்த மரத்துக்கு குடுக்க பிழை இல்லாம அது விழுந்துட்டு. இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். பாத்தீங்களா? இந்த மரம் சவுண்ட் கேக்குது பாரு. சவுண்ட் கேக்குது. இங்கிட்டு போமா பாருங்க, ஏதோ பூச்சி நமக்கு பண்ணி எங்கிட்ட பண்ணி பண்ணி வீடியோ எடுக்குமா? காட்டு பண்ணி கடிக்குமா? சவுண்ட் போடாத, பயம் காட்டாத. ஏன்னா பயமா இருக்கு. காட்டு பண்ணி கடிச்சுமா? உண்மையா இது காட்டு பண்ணி கடிக்காதுல? கடிக்கிட்டாலா? வெல்கம் டு கெத் ஸ்டார் vlogs. இந்த காடான பகுதிகளில் பாத்தீங்கன்னா ரொம்ப முள் செடி, கொடி மற்றும் பல சொல்லு முள் செடி, கொடி, பல உயிரினங்கள், பல ஊர்வனைகள், பல ஒட்டுண்ணிகள் எல்லாமே பல காட்டு ஜீவன்கள். செருப்பு பார்த்து பல காட்டு ஜீவன்கள் வசித்து வரும் இந்த உலகில் நாங்கள் இப்பொழுது அதை பார்ப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. இங்க பாருங்க, நிறைய குப்பைகள் மற்றும் சிறிய குளங்கள் இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. இங்க பாருங்க, இதெல்லாமே தண்ணி தான். இந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக மட்டுமே அந்த காட்டு பண்ணிகள் வருது, இங்க வந்திருக்கு. ஆனா அந்த காட்டு பண்ணி அந்த வீடியோல உங்களுக்காக காட்டலன்னு நினைச்சா, எங்களால காட்ட முடியல. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டு பண்ணி எங்களை கடிச்ச வரணும்னு சொல்லி எனக்கு அவன் சின்னதை கண்டு கொஞ்சம் பேடியா இருக்கு. அதனாலதான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அது காட்டு பண்ணி இல்ல, ஏன்னா நம்ம அதை காட்டவே இல்லை, அதனால அது காட்டு பண்ணி கிடையாது. சரிங்களா? இந்த காமெடி புரியல நினைக்கிறேன். கொஞ்சம் கூட பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். ஆமா, நல்லா இருந்திருக்கும். சரி மக்கா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரியா? இவா ஒரு கூட போய் பார்ப்போம். மக்களை காட்டுவோம். மக்கள் நம்ப மாட்டோம். காட்டு பண்ணிவா? வேண்டாம். இவாரு இவனை பயமா? துரத்தி கடிக்கின்றாது. அது கடிக்க அப்ப எத்தனை கடிக்க வரும்? ஒரு ஏரியாவே அதை பார்த்து பயந்து இருந்தது தெரியுமா? எங்க ஏரியாவே பயந்துச்சு. ஜெய்பீம் நகரே பயந்துச்சு. சொப்போ, நான் பயப்பட மாட்டேன். வாலே, நீ பயப்பட மாட்டியா? நீ பயப்படுவியா? நீ பயந்தாங்க இல்லையா? அப்ப வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வந்துச்சுன்னா வீடியோ எடுப்பேன். வந்துச்சுன்னா வீடியோ எடுத்து நம்ம மக்களுக்கு காட்டுவோம். இங்க பாருங்க மக்களே, இப்போ எனக்கு சரியா பசியா இருக்கு. இந்த நேரத்துல தண்ணி எதுவுமே கிடைக்கல. அதனால அவன் என்ன பண்ண போறான்னா, அவன் யூரின் விட்டு அதை போய் குடிக்க போறான். அப்படியே அவன் மேல சைடுல ஊரினா தான் குடிப்பான். நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இப்படி போவோம் மச்சான், அங்க வா. அப்படி போவோம். இங்க வழி இங்க வா. நிறைய இப்ப நம்ம எங்க போறோம்னா இந்த பாதை வழியா தான் போறோம். நண்பா, நீ ஃபர்ஸ்ட் முன்ன போ. எங்க இருக்கு இந்த பாதை? என் நண்பன் புலி உடைய போட்டவன் புடியில புலி உடையை போர்த்த ஒரு மனிதனாக எனக்கு முன்னால் நடந்து சென்று கொண்டிருக்கிறான்.
நான் அவனை ஃபாலோ பண்ணி சென்று கொண்டிருக்கிறேன். பாருங்க மக்கா, இங்க ஏதோ வந்து பதுங்கி இருக்கு போல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புற்று இருக்கு. புற்று இல்ல, ஏதோ போட்டு நோண்டி இருக்கு. ஏதோ போட்டு என் நண்பன் நோண்டி ஏதோ போட்டு நோண்டி இருக்கு. அதனால நோண்டி இருக்கு கூட செருப்பு வர கீழே விழுந்துட்டே இருக்கு. ஆனா இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஆட்கள் நடமாட்டம் இருந்த பகுதியாக எனக்கு தெரிகிறது. நல்லா பார்த்து போ, பாம்பு கும்பு கிடக்கும். சல்லுன்னு ஓடியாரும் கடிக்கிறதுக்கு. சரியா? குனிஞ்சு வா இங்க வர முடியாது. குனிஞ்சு வா. நான் குனிஞ்ச வரத்தை காட்டுறா. அதெல்லாம் காட்டிட்டு தான் இருக்கேன். மக்களுக்கு தெரியும் நீ குனிஞ்சு தான் போறான்னு. ஆமா. சத்தம் போடாம போ. முள்ளு பார்த்து வச்சிரியா? சத்தம் பாருங்க மக்களே, இந்த நேரத்துல நான் இப்ப புதுசா என்ன பார்த்தேன்னா, பாருங்க இப்பதான் இந்த செடியில இருந்து கொஞ்சம் கிளைகள் குறித்து வருது. இந்த கிளைகள் வளர்ந்து இந்த காடை ஃபுல்லா மறைச்சிட்டு இருக்கு. இப்ப எங்களுக்கு வானத்தை கூட சரியா பார்க்க முடியல. அந்த அளவு சரியான மரம், அபூர்வமான ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்க இருக்குன்னா, கூமம்பட்டி பக்கத்துல அந்த ஆறு பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த ஆத்துக்கும் பின்னாடி ஒரு காடு, பெரிய காடு ஒண்ணு இருக்கு. அந்த மலை மேலதான் இப்ப நாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நேரத்துல வேணாலும் எந்த அனிமல்ஸ் வேணாலும் நம்மளை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப பொறுமையா, ரொம்ப மெதுவாக பைய கால் எடுத்து வச்சு வாங்க மக்கா. இங்க பாருங்க இங்க பாருங்க மச்சான், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கூடாரம் போல இருக்கு. அது வீடியோல சரியா தெரியலடா. நம்ம உள்ள போய் பாப்போமா? வேண்டாம். மேல இருந்து பூச்சா கூட்டுது. விஷப்பூச்சி பாருங்க மக்கா, இதுக்கு உள்ள போகும்போது ஒரு குகை மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நாங்க போலான்னு தான் பார்த்தோம். பாருங்க மக்கா, ஏதோ பூச்சி தான். அங்க பாருங்க, குட்டி பூச்சி எல்லாம் வந்துட்டு பறந்துகிட்டே இருக்கு. பூச்சி எல்லாம் வீடியோல தெரியல. ரெண்டாவது வந்துட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு பசிச்சதுன்னா இந்த இடத்துல பழம் இதெல்லாம் இருக்கு. இதை பறிச்சு சாப்பிடலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பேர் தான் சூரக்கான்னு சொல்லுவாங்க. முள்காடா இருக்கிறது. இந்த சூரக்காய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு பிடிக்குமா சூரக்காய்? ஆமா. அப்ப இந்த இடத்துல பாம்பு அதிக சான்ஸ் இருக்குல்ல மக்கா. அப்ப கொஞ்சம் சேஃபா இருக்கணும் எங்கிட்டயா. ஆமா, மேல இருக்கும் பாம்பு. பொத்துன்னு மேல வந்தாலும் சம்ம அப்படிதான் இருக்கு. மேலாம் பாம்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, இது எந்த ஒரு போலி கட்டு கதையோ இல்ல. இது உண்மையா, இது ஒரு காடு தான் மக்கா. அங்க காட்டுலதான் இப்படி நடந்து போயிட்டு இருக்கோம் மக்கா. வழியா மறந்துடாத. எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப ஒண்ணு பாருங்க காய்ஸ், இந்த அபூர்வமான ஒரு செடி. அதாவது என்ன சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இந்த பேரிச்சம்பழம் உண்டு இல்ல காய்ஸ், பேரிச்சம்பழம். அந்த பேரிச்சம்பழத்துக்கு மற்ற கொட்டை யாரோ எடுத்து போட்டிருக்கு. அந்த கொட்டையில ரெண்டு குறித்து இந்த அளவு ஹைட் வளர்ந்துருக்கு. கேட்டா இங்க பாருங்க, இங்க யாரும் நாவப்பழம் சாப்பிட்டு போட்டிருப்பாங்க போல. நாவப்பழம் மரம்லாம் இங்க இருக்கு. நாவப்பழம் மரத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாவல் பழம் பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? அப்படியா? அது மாதிரிதான் அந்த மாதிரி பார்க்க அழகா இருக்குல்ல, ஒயிட் கலர் ஷேடாட்டு. ஆமா, அது ஆரஸ்வதி மரம் போல. அந்த பன்னி கூட்டத்தை போய் பார்க்கணும் ப்ரோ. பன்னி கூட்டத்தை பார்க்கணும்னா நம்ம காலேஜ்ல நிறைய இருக்குடா. நம்ம கிளாஸ்ல இருக்குடா பன்னி கூட்டம். பார்த்து போ. என்னடா இது? இங்க பாடுறா, வண்டு பூச்சி எல்லாமே போகுது. எனக்கு என்ன பயமா இருக்குல்ல. எங்கேயாவது போமா மச்சான்? வாலி எனக்கு காலில் ஏதோ கடிச்சேல ஏதோ ஒன்று பண்ண மாதிரி இருந்துற. தட்டுதா? ஏதோ தட்டுச்சு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு மக்கா. அப்பவா போலாம். அது என்னதுல? எனக்கு காலில் ஏதோ தொட்டுட்டு போன மாதிரி இருந்து. என்னவா இருக்கும் கைஸ்? மக்களே, ஹலோ மக்களே, எனக்கு காலில் ஏதோ கடிச்சு கேட்டலா? காலில் கடிச்ச மாதிரி தான், கடிச்ச மாதிரியும் தெரியல, தொட்ட மாதிரியும் தெரியல. ஆனா எனக்கு கால் இப்ப ரொம்ப நல்லபடியா இருக்கு. எந்த ஒரு சேதமும் இல்லை. அதனால நம்ம இந்த இடத்துல இருந்து போவோம். காட்டு பண்ணி காட்டு பண்ணி அங்க இருக்கு. இவங்க சொந்தக்காரங்க தான். காட்டு பண்ணி இருக்கு. சவுண்ட் போடாதுங்க. கைகள்லாம் உதறுங்க. காட்டு பண்ணி கிடைக்குமா? என்னடா அடி? அது கயரா இல்ல பாம்புடா? அடி இல்ல மச்சான், அது பாம்பு இல்லடா. கயறு. நல்லா பாடுறா. கயறு. காட்டுக்குள்ள எப்படா கயிறு இருக்கும் மச்சான்? அது ஏதோ ஆடுதுடா. போடுறா. ஏதோ ஆடுதுடா. மச்சான், வழவழன்னு இருக்கு.
ஓடுறது வந்து கடவுளே இவனை கூட்டிட்டு வந்து வழி மறந்து போச்சுறாளே எங்கடா எப்படா போனே எப்படி போறதுன்னு தெரியலையே மச்சான் இங்க முள்ளா இருக்கு ஐயோ இல்ல இப்படி வரா சுத்தி வராளே எங்கடி போனோம் ஐயோ ஆண்டவா கடவுளை என்ன காப்பாத்துங்க பாம்பு பிடிக்கிறேன் ஏதோ பிடிக்கிறோம் பள்ளிய பிடிக்கிறேன்னு சொல்லி விட்டு வந்து மச்சான் ஓடி வந்துடுவா காய்ஸ் எங்களால சுத்தமா முடியல எவ்வளவு பெரிய டாஸ்க்ல இருந்து நாங்க கடந்து வந்திருக்கோம் கேட்டியாளா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப காட்டு விலங்குகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க பல விதமான சவுண்ட் எல்லாம் கேக்குது எங்களுக்கு எங்களால ஒண்ணுமே தடுக்க முடியல கேட்டியாளா இந்த நேரத்துல நானும் என் நண்பரை மாட்டேன் இப்படி பாம்பு எங்களை போட்டுருக்கு அது பாம்பு மாதிரியே தெரியல காய்ஸ் ஏதோ கயிறு மாதிரி இருந்து இருந்தாலும் நாங்க எப்படி அதை கடந்து வந்திருக்கோம் சார்ல